சென்னையில் நடைபெறவுள்ள முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மாற்றுத்திறனாளிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் நவீன். நவீன், வணக்கம். இதுவரை எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை போலீசார் தற்போது கைது செய்து வருகின்றனர். அதாவது ஆந்திராவை போல மாற்றுத்திறனாளிகளுடைய ஊனத்தின் தீவிரத்தை பொறுத்து தமிழகத்திலும் மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும். அதே போல 1 லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும். வயது வரம்பை நீக்கி விண்ணப்பிக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வாயிலாக மட்டுமே உதவித்தொகையை வழங்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வேலையுடன் அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை சென்னை எழிலகத்தில் துவங்கி கோட்டை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட இருந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை கிளாம்பாக்கம் போலீசார் கிளாம்பாக்கத்தில் தடுத்து நிறுத்தி அவர்கள் கைது செய்து வருகின்றனர். இங்கு கைது செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் போலீஸ் வாகனம் மூலமாக அழைத்து சென்று முடிச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் சமுதாய நல கூடத்தில் அவர்கள் தங்க வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தற்போது வரை 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டு அவர்கள் சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி நவீன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.